39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 முதல் 20 பேர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், விவரங்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 39 தொகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கையானது ஜூன் 4ஆம் தேதியானது நடைபெறுகிறது. மொத்தம் 39 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையின் பணியில் ஏற்கனவே தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் வாக்குப்பதிவு நாளன்று நியமிக்கப்பட்ட 5 முதல் 10க்கும் மேற்பட்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பணியாற்ற உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையமானது தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமனம் செய்து இந்திய தேர்தல் ஆணையமானது உத்தரவிட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் தேவையான உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களானது நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 முதல் 10 பேர் கொண்ட உதவி தேர்தல் நடத்தும் போதும் பெரிய தொகுதிக்கு 20 பேர் வரை கொண்டான உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை பொறுத்தவரை தாசில்தார்கள், டாஸ்மாக் நிறுவனத்தின் எம்டியாக உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர்கள், அதாவது போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர்களாக உள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு அலுவலர்கள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மிகவும் முக்கிய பணியாக அந்த அரசிதழில் கூறப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு உதவியாக இருந்து வாக்கு எண்ணிக்கையும் பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கான மிக முக்கியமான பணி என்று அந்த அரசிதழில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.